ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லூஃபியோட ஐடென்டிட்டி அண்ட் டெஸ்டினி பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐடென்டிட்டி அண்ட் டெஸ்டினியில் ஒரு 5 கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லூஃபி ஜாய் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன, அதுக்கப்புறமா ஜாய் பாய் லூஃபிக்குள்ளே ரீஇன்கார்னேட் ஆகியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது உண்மையிலே ஜாய் பாயை இல்லை அதை விட ஏதாவது ஒரு பெரிய பவரா அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா சன் காட் நிக்கா, அதாவது லூஃபியோட டெவில் ஃப்ரூட் பற்றின ரியல் ஐடென்டிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமா லூஃபியோட நேமில் இருக்கிற அந்த டி பற்றின ஒரு ட்ரூத்தை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக அந்த டி கிளானில் ஏன் லூஃபி சூஸ் ஆகியிருக்காரு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு லூஃபியை பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்டை பார்க்கலாம். நம்ம லூஃபி தான் ஜாய் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான உண்மையான மீனிங் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். நிறைய செஞ்சுரிஸாக ஒன் பீஸோட ஹிஸ்ட்ரியில் ஜாய் பாயோடைய நேம் இருந்துட்டு தான் இருக்குது, அதுவும் ஹிட்டனாக இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஜாய் பாய் வாட் செஞ்சுரி சேர்ந்தவர். இவர் ஒன்ஸ் இந்த வேர்ல்டோடைய ஃபேட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணார், பட் அவர் ஃபெயில் ஆகிட்டார். அண்ட் அந்த சேஞ்சை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணதுனால இவரோட ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடுறாங்க இந்த வேர்ல்டு கவர்மெண்ட். பட் அவருடைய லெகசி இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அவருடைய மிஸ்ட்ரியஸ் ட்ரெஷர் லாஃப்டேலில் இருக்குது. அண்ட் அந்த ட்ரெஷர் தான் இப்போ வரைக்கும் ஜாய் பாய் நேமாக அலைவாக வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபிஷ்மேன் ஐலண்டுக்கு கொடுத்த அந்த ஏன்ஷியன்ட் ப்ராமிஸும் தான் அவர் அலைவாக வச்சுட்டு இருக்கு. ஜாய் பாய் ஒரு பர்சன் மட்டும் கிடையாதுங்க, அவர் தான் இந்த ஃப்ரீடம் அண்ட் ரிபெலியனுக்கான ஒரு சிம்பிளே. ஏன்னா அவர் தான் இந்த வேர்ல்டுக்கு ஃப்ரீடம் கொண்டு வரணும் அப்படின்னு எய்ம் பண்ணார். ஸோ ஜாய் பாய் இருந்த ஏரால தான் ஜுனிஷா அப்படின்ற ஒரு கிரியேச்சரும் இருந்திருக்கும். அந்த ஜுனிஷா இப்போ கரண்ட் ஏராவில் லூஃபியோட ஹார்ட் பீட்டை கேட்டு ஜாய் பாய் ரிட்டர்ன் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம வான ஆர்க்கில் பார்த்துருப்போம். இந்த ஒரு டைலாக் சுனிஷா சொல்லும் போது இது நம்ம எல்லாருமே ஷாக்காக வச்சுச்சு. அண்டு அது ஜாய் பாய்க்கு கொடுத்த ஒரு ஹைப் மட்டும் இல்லாமல் லூஃபிக்கு ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துச்சு. என்னென்னு பார்த்தோம்னா, லூஃபி சம்திங் பிக்கராக ஏதோ ஒன்று அவேக்கன் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இயர்ஸாக லூஃபியோட பவர் கோமுகமுனமி, அதாவது ரப்பர் ஃப்ரூட், அது ஒரு பேரமிஷிய ஃப்ரூட் தான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். பட் அந்த டைமில் ஒரு ட்விஸ்ட் வச்சு இது வந்து ஒரு ஹிட்டோனோமி மாடல் நிக்கா அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மித்திக்கல் ஜோன் டெவில் ஃப்ரூட்டை நம்ம லூஃபி கன்சியூம் பண்ணதுனால சன் காட் நிக்காவோட பவர்ஸ் அவர்கிட்டே இருக்கும். ஸோ சன் காட் நிக்கா தான் வாரியர் ஆஃப் லிபரேஷன். அண்ட் அந்த பவரை யூஸ் பண்ணி பாடியை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, இமேஜினேஷனை ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதன் மூலிமா லூஃபிக்கு ஒரு கார்ட்டூன் லைக் ஃப்ரீடமை கெயின் பண்ண முடியுது. அதை யூஸ் பண்ணி அவருடைய பாடியும் அவரோட சரௌண்டிங்கும் அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். அது வந்து ஃபன்னியாகவும் அன்பிரடிக்டபிளாகவும் இருக்கும். லைக் நம்ம லூஃபி மாதிரி தான். லைக் லூஃபி ரொம்ப ஃபன்னியாகவும் இருப்பார் அண்ட் அன்பிரடிக்டபிளாகவும் இருப்பார். இதனாலே இந்த டெவில் ஃப்ரூட்டை வேர்ல்டு கவர்மெண்ட் எரேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அது அவங்களால முடியலை. ஏன்னா இந்த ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு ஃப்ரீடம் கொண்டு வர முடியும் அண்ட் நிறைய பீப்புள்ஸை இன்ஸ்பயரும் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் எப்படி நம்ம லூஃபியை ஜாய் பாயாக மாற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஜாய் பாய் ரிட்டன் ஆனது அந்த ஃப்ரூட் மூலியமாக கிடையாது, லூஃபியோட கேரக்டர் மூலியமா. ஏன்னா லூஃபி வந்து ஒரு சிம்பிள் பிலீஃபோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னன்னா எல்லாரும் அவங்களோட ஃப்ரீடமை டிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிலீஃப் நம்ம லூஃபி கிட்டே இருக்கு. நம்ம லூஃபி ஸ்டேட்டஸ் பற்றியும் ரேஸ், பவர் அண்ட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் பற்றியும் கேர் பண்ணாமல் எல்லாரு கூடயும் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார் அண்ட் எல்லாருக்கும் ஃப்ரீடமும் கொடுப்பாரு. அதுதான் லூஃபி கிட்டே எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவரோட கேரக்டர் ஜாய் பாயோட ஸ்பிரிட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அண்ட் லூஃபி ஃபேட் மூலியமா ஜாய் பாயா மாறல, அவரே தான் ஜாய் பாயாக மாறுறாரு. பிகாஸ் இந்த வேர்ல்டுக்கு 800 இயர்ஸ்க்கு என்ன தேவைப்பட்டதோ அதை இப்போ அவர் கொடுக்க போகிறாரு. அதனால தான் ஜாய் பாயாக அவரே மாறுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணில் ஜாய் பாய் ஒரு ரீஇன்கார்னேஷனும் ஒரு ப்ராஃபஸியே கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராங் வில்லை கேரி பண்ணி இந்த வேர்ல்டு ஷேக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி. அண்ட் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நம்ம லூஃபி. அண்ட் லூஃபியோட ஆக்ஷன் மூலியமாகவும் ஜாய் மூலியமாகவும் ஃப்ரீடம் மூலியமாகவும் ஜாய் பாயோடைய கம்ப்ளீட் வில் இன்ஹெரிட் ஆகியிருக்கு லூஃபிக்கு. அண்ட் லூஃபி ஜாய் பாயோடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணல, அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை பதிச்சுட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் இப்போ லாஃப்டேல நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனல் வாரும் வரும் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, ஜாய் பாய் ரிட்டர்ன் ஆகிட்டாரு அண்ட் அவருடைய நேம் மங்கி டி லூஃபி. இதை பற்றின உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டாவது கான்செப்டை பார்க்கலாம். இப்போ லூஃபி ஜாய் பாயோடைய ரீஇன்கார்னேஷனா அப்படி இல்லைன்னா சம்திங் கிரேட்டரா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஜுனிஷா ஜாய் பாய் ஹாஸ் ரிட்டன் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு டிக்ளரேஷனுக்கு அப்புறமா ஒன் பீஸ் ஃபேண்டமில் ஒரு பெரிய கொஷின் உருவாச்சு. என்னன்னா, இஸ் லூஃபி த ரீஇன்கார்னேஷன் ஆஃப் ஜாய் பாய் ஆர் ஹி இஸ் சம்திங் ஈவன் கிரேட்டர் அப்படின்ற ஒரு கொஷின். இதுக்கான ஆன்சர் பற்றி தெரியணும்னா நம்ம மறுபடியும் ஜாய் பாய் பற்றி தான் பேசியாகணும். ஸோ ஜாய் பாயோடைய மெயின் கோல் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் ஃப்ரீடமோட இருக்கணும் அண்ட் ஒரு யூனிட்டியோட இருக்கணும் அப்படின்றது தான். பட் அந்த ப்ராமிஸை அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. பட் அவருடைய ட்ரீமும் ப்ராமிஸும் செஞ்சுரிஸ் கணக்கில் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது.
அப்படி அந்த கரண்ட் ஒன் பீஸ் செஞ்சுரியில் நம்ம ராஜர் அந்த ஒன் பீஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் அவர் ரொம்ப இயர்லியாக வந்துட்டு இருக்காரு. அதனால் அவரால் ஜாய்பாயோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. பட் இப்போ லூஃபிக்கு ட்ரீம், வில், ப்ராமிஸ் அப்படின்னு எல்லாமே நம்ம லூஃபிக்கு பாஸ் ஆகியிருக்கு அண்ட் இன்ஹெரிட்டாக ஆகியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம லூஃபி அவருடைய டெவில் ஃப்ரூட் அவேகன் பண்ணுறப்போ ஒரு பெரிய ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அவருடைய டெவில் ஃப்ரூட் ஹிட்டோஹிட்டோனோமி மாடல் சன்காட் நிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஒன் பீஸ் வேர்ல்டு மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம ரியல் வேர்ல்டையும் தான் அஃபெக்ட் பண்ணுச்சு. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான ட்ரூத் அது. ஸோ அந்த இடத்துல வாரியர் ஆஃப் லிபரேஷனாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனார். அண்ட் இந்த இடத்துல அவருடைய பவர் மட்டும் அவேக்கன் ஆகாமல் ஜாய்பாயோடைய வில் மறுபடியும் இந்த வேர்ல்டில் ரீஎமர்ஜிங் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ஒரு இடத்துல தான் இது எல்லாமே காம்ப்ளிகேட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல நடந்தது ஒரு ரீஇன்கார்னேஷன் கிடையாது. அண்ட் லூஃபியும் ஜாய்பாயோடைய மெமரிஸ் அப்படி இல்லைன்னா அவருடைய ஆக்டை கேரி பண்ணல. அதுக்கு பதிலாக ஜாய்பாய் எதுக்கு ஸ்டாண்ட் பண்ணாரோ அதுதான் நம்ம லூஃபியும் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீடம், லாஃபர் அண்ட் லிபரேஷன், இதுக்கு தான் லூஃபி அண்ட் ஜாய்பாய் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ஈவன் ராஜர் கூட. ஸோ லூஃபி அந்த வேல்யூவோட தான் எவ்ரிடேவும் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம லூஃபி யாரெல்லாம் டவுனில் இருக்காங்களோ அவங்கள தூக்கி விடுவார் அண்ட் எனிமீஸ் கூட யுனைட் ஆகுவார். ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் ஒன் பீஸில். அதனால தான் பீப்புள்ஸ் எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் ஹெசிடேஷனே இல்லாமல். அவரோட பவர் கூட ஒரு ஃபிசிக்கல் கிடையாது, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் தான் நான் சொல்வேன். அண்ட் அதே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் நம்ம ராஜர்கிட்டே இருந்தது. ஸோ நம்ம ஜாய்பாய் ஃபெயில் ஆனதில் நம்ம ராஜர் கிட்டத்தட்ட நெருங்கிட்டார். பட் அவரால் சக்சீட் பண்ண முடியலை. பட் நம்ம லூஃபி கிட்ட அந்த சக்சீட் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்குது. பிகாஸ் லூஃபி வேற ஒருத்தருடைய ட்ரீமை சேஸ் பண்ணணும்னு நினைக்கல, அவருடைய ட்ரீமை தான் அவர் சேஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ லூஃபி தான் ஜாய்பாயோடைய ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவலாக அவர் ஜாய்பாய் அண்ட் ஃபிசிக்கலாக அவர் சன்காட் நிக்கா. நம்ம லூஃபி ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் அவர் லாஃப்டேல ரீச் பண்ணால் அவர் அங்கே இருக்கிற உண்மையை மட்டும் அன்கவர் பண்ண மாட்டார். ஜாய்பாய் ஆரம்பித்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக முடிப்பார். ஸோ இப்போ உங்களுக்கு ஜாய்பாய், லூஃபி அண்ட் நிக்கா இவங்க 3 பேருக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கனெக்ஷன் பற்றி உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3வது கான்செப்டை பற்றி பார்க்கலாம். சன்காட் நிக்கா, த ரியல் ஐடென்டிட்டி ஆஃப் லூஃபிஸ் டெவில் ஃப்ரூட். ஸோ இவ்வளோ நேரம் பேசுனீங்களா ப்ரோ, அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுவும் இதில் பேச போகிறேன். பட் இதில் இன்னும் கொஞ்சம் சன்காட் பற்றி டீப்பராக இருக்கும். இதை பற்றி நான் டீப்பராக பேசிட்டேன்னா லூஃபி, சன்காட், ஜாய்பாய் இவங்க 3 பேர் பற்றின டவுட் இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம ஒன் பீஸை ஒரு 1000 சாப்டர்ஸாக படிச்சிருப்போம் அண்ட் 1000 எபிசோட்ஸாக பார்த்துருப்போம். அது வரையும் நம்ம லூஃபியோட டெவில் ஃப்ரூட் பேரமிஷியா டைப், அது ரப்பர் ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அது கிடையாது. அந்த டெவில் ஃப்ரூட்டுடைய உண்மையான நேம் ஹிட்டோஹிட்டோனோமி மாடல் சன்காட் நிக்கா அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணி இந்த வேர்ல்டே ஷாக் பண்ணாங்க. அண்ட் இதை நம்ம வானோ ஆர்க்கில் பார்த்துருப்போம். அங்கே லூஃபி அவருடைய ட்ரூ பவர் அவேக்கன் பண்ணார். ஸோ இந்த ஹிட்டோஹிட்டோனோமி டெவில் ஃப்ரூட்டுன்றது ஒரு மித்திக்கல் ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட். இது மூலிமா லெஜெண்டரி சன்கார்டுடைய பவர் அவருக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு டெவில் ஃப்ரூட் மூலிமா லூஃபிக்கு ஒரு கார்ட்டூன் லைக் எபிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டே இருக்கீங்க. பட் அது கம்ப்ளீட்டாக ராங். அந்த கார்ட்டூன் லைக் எபிலிட்டிஸை தாண்டி அவருக்கு அந்த பேட்டிலில் ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைக்கும். அவரோட இமேஜினேஷன் அவரோட வெப்பனாக மாறும். ஸோ இந்த சன்காட் நிக்காவை ஸ்லேவ்டு பீப்புள்ஸ் ஒரு காலத்தில் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சன்காட் இந்த ஸ்லேவ் பீப்புள்ஸ்க்கு ஸ்மைலை கொண்டு வந்தார் அண்ட் அவங்கள ஃப்ரீயும் பண்ணி விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு பவரை பார்த்து இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டும் பயப்படுறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அந்த சன்காட் நேமையும் அந்த டெவில் ஃப்ரூட்டையும் எரேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய வாட்டி. பட் அது அவங்களால முடியலை. ஸோ லூஃபி அவேக்கன் பண்ணது அந்த சன்கார்டோடைய பவர் மட்டும் இல்லை, சன்கார்டை ரிட்டர்ன் பண்ண மாதிரியான ஒரு சீனை தான் நம்ம அங்கே பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஒன் பீஸ் வேர்ல்டை ஒரு 3 வேர்ல்டாக மாற்றிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு 3 கான்செப்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வேர்ல்டில் தான் நம்ம சன்கார்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் தான் அங்கே இருந்த ஸ்லேவ்ஸ் அவர் ஃப்ரீ பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் வேர்ல்டில் தான் நம்ம ஜாய்பாய் இருந்திருக்காரு. அதுதான் வாய்ட் செஞ்சுரி. அந்த வாய்ட் செஞ்சுரியில் நம்ம ஜாய்பாய் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஆர்கனைசேஷன் கூட அவர் தோத்துருக்காரு. ஸோ இப்போ தேர்ட் வேர்ல்டில் நம்ம லூஃபி இருக்காரு. அவர் தான் இந்த வேர்ல்டையும் சேஞ்ச் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த ஒரு சன்கார்ட் டெவில் ஃப்ரூட்டை பற்றி அடுத்த வீக் வரப்போகிற சாப்டரில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீக் வரப்போகிற சாப்டருடைய நம்பர் 1156. இந்த 56 அப்படின்ற ஒரு நம்பர் லூஃபியோட லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அது உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த வீக் அந்த 56 நம்பர் இருக்கிறதுனால இந்த டெவில் ஃப்ரூட்டை பற்றி கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு 3 கான்செப்டோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அந்த மீதி இருக்கிற 2 கான்செப்ட்ஸுமே டீக்ளான் பற்றி தான் இருக்கும். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அண்ட் அதே போல் எவ்வளோ நாளாக ஏன் வீடியோ வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை ஸ்டார்டிங்லேருந்து காலேஜுக்கும் ஜாபுக்கும் போயிட்டு இருக்கேன். காலேஜ் மார்னிங் 9:30 to 1:30 வரையும் இருக்கும். அண்ட் அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா டெய்லி 2:30 to நைட்டு 11 o'clock வரையும் ஒரு ஜாபில் இருக்கேன். ஸோ அந்த ஜாப் என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஜாபில் இருக்கிறதுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. ஸோ ஒரு இன்கமே இல்லாததுனால தான் ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன். அதனால தான் இத்தனை நாளாக வீடியோவும் போடல. அண்ட் இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட வீடியோவில் கிப்சன் ப்ரோ ஆஃப்டர் எ லாங் டைம் ஏ வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது பார்க்குறப்ப அவங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்லி ஆகணும் இல்லையா, அதனால தான் இந்த வீடியோ, சாரி இந்த ஸ்பீச். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.